காளையார் கோவில். மருது பாண்டியர்கள் தம் கண்களைப் போல கட்டி காத்த காளையார் கோவில் ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. 157 அடி உயரம் கொண்டது. காளையார் கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும். இக்கோவிலுக்கு பெரியதொரு திருத்தேர் ஒன்றையும் செய்தளித்தனர். கோவிலின் தென்புறம் நகபுஷ்கரணி எனும் ஆனை மடுவை ஆழப்படுத்தி மைய மண்டபத்தை மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு இணையாக கட்டி முடித்தனர். இன்றளவும் காளையார் கோவிலில் சிலை வடிவில் மருது பாண்டியர்கள் காட்சி தருகிறார்கள். மதுரை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மருது பாண்டியர்கள் திருப்பணி பெற்ற கோவிலாகும். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சேர்வைக்காரர் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது. 1008 விளக்குகள் கொண்ட 2 திருவாட்சி விளக்குகள் மருது பாண்டியர்களால் அளிக்கப்பட்டது. மேலும் மதுரை ஆதீனத்திற்கு மருது பாண்டியர்கள் வெள்ளித்தேர் ஒன்றையும் செய்தளித்தனர். திருஞான சம்பந்த பெருமானை ஆவணி மூலவீதிகளில் எழுந்தருளச் செய்வதற்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெள்ளித்தேரினை வழங்கி சிறப்பித்தனர். கோயில் மண்டபத்தூணில் மருது பாண்டியர்கள் சிலை வடிவில் காட்சி தருகிறார்கள்.